வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் நிறுவனம் ஒரு படத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகா அதை கொண்டு போவாங்க. இதுல இந்த முறை அவர்களோடு சேர்ந்து ரெட் ஜெயண்ட் மற்றும் மெட்ராஸ் டாக்கிஸ்ட் 3 பேர் சேர்றாங்க. இதுல ப்ரொமோஷன்ஸை ராஜ்கமல் நிறுவனம் தான் பிளான் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், விக்ரம் படத்தின் பொழுதும் அமரன் படத்தின் பொழுதும் எவ்வளவு அழகா ப்ரொமோஷனை பிளான் பண்ணி அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னு. இப்பொழுது ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது சென்னையில் மிக முக்கியமான இடங்கள், அதாவது அது கோடம்பாக்கமாக இருக்கட்டும், அடையாறா இருக்கட்டும், இந்த முக்கியமாக கோடம்பாக்கம் பாலம், அதுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு ஹோர்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான இடங்கள் எல்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப அழகான இடங்கள்லாம் பெரிய பெரிய பேனர் வைக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ. ஸோ இது ஒரு 3-4 இடங்கள், முக்கியமான இடங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 14th தீவிரமாக இதை ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் 14க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் அநேகமாக இன்னைக்கு அல்லது நாளைக்கு அதை பற்றின அறிவிப்பு வரும், எப்போ ரிலீஸ்னு. அது அறிவிப்பு போறேன். ஏன்னா இன்னைக்கு 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று கூலி படத்துடைய ரிலீஸ் டேட் வரப்போகுது. இன்னைக்கு எப்போ வரப்போகுதுன்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஏப்ரல் 4 அன்னைக்கு இது குட் பேட் அக்லியுடைய இது ஆரம்பம், டிக்கெட் புக்கிங் ஆரம்பம். நைட்டு 8 மணிலேருந்து 8:02 ஆரம்பங்கிற மாதிரி சொல்றாங்க. 10ஆம் தேதி படம் வரப்போகுது. அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு வரப்போகுதுங்கிற தகவல் இன்னைக்கு வரப்போகுது. இப்படிலாம் இருக்கிறப்ப ஒருவேளை நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ அறிவிப்பு வரலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு. பட் இல்லை, ஜூன் 5 தானே, ஏப்ரல் 14 முதல் சிங்கிளை விட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கம்மிங் சூன்னு போடுறாங்க. சூன்னா ரொம்ப தள்ளி போக மாட்டாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. ஏப்ரல் 14 அளவுக்கு தள்ளிட்டு போக மாட்டாங்கன்னு தோணுது. ஆனால் ஏப்ரல் 14 தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு அந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகுங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதுதான் வந்த தகவல். மே மாதம் ஆடியோ லான்ச் இருக்கும். நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் மிக பிரம்மாண்டமான முறையில் ஆடியோ லான்ச் இருக்குது. இப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்காவில் இருக்கார். அவர் அமெரிக்காவிலேருந்து வெகு விரைவில் அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் அதற்கான திட்டமிடல் அதெல்லாம் நடந்து அது நடக்கும். அது கரெக்டாக பிளான் பண்ணுவாங்க. மகேந்திரன், டிஸ்னி எல்லாம் இருக்காங்க. அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி எப்படி கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட எல்லாமே டிஜிட்டல், ஓடிடி, ஓவர்சீஸு எல்லாமே அதிகமாக வியாபாரமானது தக் லைஃப் தான். இன்னைக்கு கூட தினத்தந்தியில வெள்ளி மலர்ல போட்டிருக்காங்க, ரிலீஸுக்கு தயாராகவிருக்கும் கமல்ஹாசன் படம்னு போட்டு தக் லைஃபை பத்தி எழுதியிருக்காங்க. ராஜ்கமல் நிறுவனத்தோடு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அச்சு வினோத் நம்மளோட வேலை பார்த்தாரு. அவர் 1 வருடத்துக்கு மேல இருந்தாரு. அவர் தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற உலகநாயகன் கமல்ஹாசனோட கதையை தான் அவர் படமா பண்றதுக்காக இருந்தாரு. அது அரசியல் படம். அந்த படத்துல சில திருத்தங்களை செஞ்சுதான் இப்ப விஜய் படத்தை அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நம்ம வந்தது. ஏன்னா அவர் 1.5 வருடத்துக்கிட்ட இருந்தார் ராஜ்கமல்ல. டெய்லி டிஸ்கஷன்லாம் நடக்கும். அவர் அவருக்கு கமல்ஹாசன் தனியா கார்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அவர் டெய்லியே ரொம்ப சாதாரணமாக தான் செலவு பண்ணுவார். மற்றவங்க மாதிரிலாம் செலவு பண்ண மாட்டாரு. ரொம்ப சிம்பிளானவர் அச்சு வினோத் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு அளவு சாப்பாடு எவ்வளவோ அந்த செலவு தான் பண்ணுவார். 60-70 ரூபா அந்த மாதிரி ஒரு அளவு சாப்பாடு, அவ்வளோதான் அவருடைய சொந்த செலவு, அவ்வளோதான் பண்ணுவாராம். அந்த அளவு சிம்பிளா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கமல் சார் தக் லைஃப் அவர் இமிடியேட்டா பண்றதுனால நம்ம கொஞ்சம் இன்னொரு வேற படங்கள் நீங்க பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்தாப்புல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் ஏன்னா ரொம்ப நாள் காத்திருந்துட்டு அவர் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அவர் விஜயோட போயிட்டாரு. அவர் விஜயை வச்சு பண்ற கதை இந்த கதை தான். ஜனநாயகன்ங்கிறது கமல்ஹாசன் அவர்களுடைய இன்புட்ல வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அச்சுவினோத் கதை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன கதையை கேட்டுட்டு கமல் சொல்லியிருக்காரு. கமல் சொன்ன லைன் பிடிச்சி போக அதுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் பண்ணலான்னு அவர் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த கதை தான் இதுங்கிறாங்க.
இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்காக விட்டு கொடுத்த கமல், விஜயின் ஜனநாயகன் படக்கதை கமலின் தலைவன் இருக்கிறான் படத்தின் ஒன்லைன் என கூறப்படுகிறது. வினோத்தை கமல் வைத்து இயக்க இந்த கதையை தான் இயக்க இருந்தார். ஆனால் அதை தள்ளி போன நிலையில் கமல் தம்பிக்காக விட்டு கொடுத்துள்ளார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எவ்வளவு தூரம் தகுந்த தகவல்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு தகவல் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. நிறைய சினிமா சைட்ஸ்லாம் இது குறித்து எழுதிட்டு இருக்காங்க இந்த தகவலை. இப்படியே நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய அன்னை இல்லம். ஸோ இந்த அன்னை இல்லத்தை வந்து ராம்குமார் அவர் கடன் வாங்கினதுக்காக ஒரு 3 கோடி கடனுக்காக அந்த இதை வந்து ஜப்தி பண்ணணும்னாங்க. ஆனா பிரபுவுடைய வழக்கறிஞர்கள் அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. ராம்குமாருக்கு உதவ முடியாது. பிரபுவுடைய வழக்கறிஞர்கள் நடிகர் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அவரது மகன் பிரபு தொடர்ந்த வழக்கு. சகோதரர் ராம்குமார் பெற்ற கடனுக்காக எனக்கு சொந்தமான ரூபாய் 150 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என் வாழ்நாளில் 1 ரூபாய் கூட கடன் வாங்கியதில்லை. பிரபு தரப்பு வாதம். உடனே நீதிபதி கேட்கிறார், ராம்குமார் உங்களுடைய சகோதரர் தானே, இப்போது அந்த கடன்களை நீங்கள் செலுத்திவிட்டு பிறகு அவரிடம் பெற்றுக்கொள்ளலாமே. நிறைய பேரிடம் ராம்குமார் கடன் வாங்கி உள்ளார், நாங்கள் உதவ முடியாது. ஏண்டா 150 கோடி ரூபாய் சொத்தா 3 கோடிக்காக நீங்க பிடிச்சி வைப்பீங்களா? அவர் ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வைப்பாரு, நான் அடைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டாரு பிரபு. ஸோ இது வந்து நீதிமன்றத்தையே அவங்களுடைய தீர்ப்பே என்ன சொல்றது கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு. நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் அது யாருடைய சொத்து யாருடைய பேர்ல இருக்குங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். இது வந்து என்ன சொல்றது, நீங்க கொடுத்த தீர்ப்பே தப்பியா, நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லிட்டாரு பிரபு. IPL 2025 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜில் இருக்கு இப்போ. ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கும் 14 மேட்ச் இருக்கு. இப்போ எல்லாம் 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க. SRHம் KKR மட்டும் 4 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. நேற்றுக்கு SRH மிகப்பெரிய தோல்வி. அதாவது நாங்கள் ஒரு ஸ்டைலில் தான் விளையாடுவோம், எங்களுக்கு வந்து அதுக்கு இன்னும் மாற்று ஸ்டைலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் விளையாண்டாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா நாங்கள் 300 அடிக்கிறோம்னு சொல்லி 150 ஆல் அவுட் ஆறது, 200 சேஸ் பண்றப்ப 120 ஆல் அவுட் ஆறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு 3 மேட்ச் தோத்ததுக்கு சமமாக இந்த ரன் ரேட் அவங்கள பாதிக்கும். இது அவங்க தோக்கிறதுக்கு முன்னாடியே நினைச்சு அதே மாதிரி SRH கடைசி இடத்துல இருக்காங்க. 4 மேட்ச் விளையாண்டு ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சு 3 மேட்ச் தோத்து 2 பாயிண்ட் -1.6 இருக்காங்க. RR அவங்களுக்கு மேல இருக்காங்க, CSK அவங்களுக்கு மேல இருக்காங்க, LSG அவங்களுக்கு மேல MI அவங்களுக்கு மேல KKR அதுக்கு மேல GT, RCB 3rd பிளேஸ், டெல்லி வந்து 2nd பிளேஸ், பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ், டெல்லி 2nd பிளேஸ், RCB 3rd பிளேஸ்னு இருக்கு. 10வது இடத்துல இருக்காங்க SRH. இது வந்து வெரி ஏர்லி, இன்னும் நிறைய 11 மேட்ச் இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அடுத்தடுத்த ரவுண்ட்ல பயங்கரமா ஒரே நாள்ல எல்லாமே மாறலாம். தொடர்ந்து ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். தோத்தா கூட ரன் ரேட்டு பெருமளவு பாதிக்கிற மாதிரி தோக்கக்கூடாது.